கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போக போகிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து பல முறை பல செய்திகளை நாம் சபையில் பல ஊழியக்காரர் மூலமாய் அடிமை கொண்டு ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து நிறைய காரியத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்த்துருக்கிறோம். ஒரு 7 காரியத்தை நாம் சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக சுருக்கமாய் தெரிந்த வசனங்களை வைத்து கொஞ்சம் வித்தியாசமாய் நான் பார்ப்போம். இன்றைக்குடைய செய்தியுடைய தலைப்பு ஆபிரகாமின் தரிசனங்கள். என்னது? ஆபிரகாமுடைய தரிசனங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டால், ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடிவிலே லாசருவையும் கண்டான் என்று சொல்லி பார்க்க. இந்த சமூகத்தை பல முறை நாம் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இங்கே 2 மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு மனிதன் யாரு? ஐஸ்வர்யவான். ஒரு மனிதன் லாசரு, ஒரு ஏழை. இவங்க 2 பேருடைய காரியத்தையும் பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் நல்ல சம்பூர்ணமாய் அவன் வாழ்ந்தான். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏழையான லாசரு ஸ்தோத்திரம், அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஆனால் கஷ்டப்பட்டவனுக்கும் மரணம் வந்தது, ஐஸ்வர்யவானுக்கும் மரணம் வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவனுக்கு இந்த உலகத்தில் மரணம் உண்டு. தரித்திராக இருக்கிறவர்களுக்கும் என்ன உண்டு? மரணம் உண்டு. ஆனால் இங்கே நாம் வாசிக்கும் போது அவனுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது, அந்த லாசருவை குறித்து, அந்த தரித்திரன் மரித்து தேவதூதனால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் என்ன செய்தான்? கண்டார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம், ஒரு நல்ல ஒரு தரிசனம் உண்டாக வேண்டும். கர்த்தருக்கு இவன் காண்கிறதை பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யவான் மரிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே அந்த லாசரு என்ற தரித்திரன் மரித்த போது ஆபிரகாமுடைய மடியிலே அவன் என்ன செய்கிறான்? இருக்கிறதை அந்த ஐஸ்வர்யவான் கண்களாலே கண்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாதாளத்தில் அவன் கொடிய வேதனைப்பட்டான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நமக்கு அது செய்தி அல்ல. கர்த்தருக்கு இந்த ஆபிரகாமுடைய மடியிலே போய் இருக்கிற சாக்கியத்தை நீங்களும் நானும் பெறணும். அல்லேலூயா, இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய மடியில் போய் இருந்தால் தான் நம்ம தேற்றப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாதாளத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? போனமானால் கொடியதான வேதனைக்குள்ளாக மாற்றப்படுவோம். அல்லேலூயா. சரி, இந்த ஆபிரகாமை குறித்து நான் வாசிக்கும் போது நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். பைபிள் இல்லாதவங்க சென்னையில் பைபிள் இருக்கும், எடுத்துக்கோங்க. 3:7. கலாத்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிய. அப்போ நீங்களும் நானும் யாரா மாறணும்? விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின். அப்போ நீங்களும் நானும் யாரு? ஏன்னா நம்முடைய சோத்திர விசுவாசிகளின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். அப்போ விசுவாச மார்க்கத்தார் யாருன்னு சொன்னால் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் விசுவாச மார்க்கத்தாராக இருப்போமானால் யார் பிள்ளையாக இருப்போம்? ஆபிரகாமின் பிள்ளையாக இருப்போம். சாத்தானுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கவே முடியாது. அதில் 9வது வசனத்தை வாசிப்போம். 3:9. அந்தபடி
நல்ல கவனிங்க. விசுவாச மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆபிரகாமோடு கூட என்ன செய்கிறார்கள்? அங்கே லாசருவை குறித்து வாசிக்கும் போது அவன் மரித்தது மட்டுமல்ல, அவர் ஆபிரகாம் மடியிலே போய் என்ன செய்கிறான்? தேற்றப்படுகிறான். இங்கே வாசிக்கிறோம், விசுவாச மார்க்கத்தார் என்ன செய்கிறாங்க? ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார். இது ரெண்டுல இருந்து நம்ம பார்க்கிற காரியம், ஸ்தோத்திரம், இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கஷ்டம் இல்லை. ஏன்னா நம்முடைய தகப்பன், ஸ்தோத்திரம், நம்முடைய ஆதி தகப்பன் யாருன்னு சொன்னா ஆண்டவர் அவனை சீமானா வச்சிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வச்சு விளையாண்டக்கூடாது. வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். நான் அப்படியே சொல்ல நினச்சேன், கொஞ்சம் ஸ்தோத்திரம் வசனம் இல்லாமல் ஸ்தோத்திரம் அங்கெங்குமாய் பிள்ளைகளோடு விளையாடுகிறதை பார்க்க முடிகிறது. ஜபத்தோடு நாம் காணப்படுவோம். அப்போ ஆபிரகாமோடு கூட இந்த விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட என்ன செய்கிறாங்க? நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாமும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்குள்ள இருந்த தரிசனம் நமக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு தேவை. அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாமுக்குள்ள என்ன தரிசனம் இருந்தது? நமக்கு தெரிந்த வசனம், ஸ்தோத்திர ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். எத்தனை வயசு? தெரிஞ்ச கரிந்தனை. ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? எத்தனை வயசுல? 99 வயதில் அவர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். முதலாவது நல்ல நமக்கு என்ன தரிசனம்? நம்முடைய ஆண்டவரை குறித்ததான, தெய்வத்தை குறித்ததான ஒரு நல்ல தரிசனம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு தரிசனம் சொப்பனம் வருது, அது வருது, இது வருதுப்பாங்க. அந்த தரிசனம் சொப்பனமெல்லாம் எப்படி இருக்கும்? பேய் வந்துச்சா, என்னை அமுக்குச்சா, காலை இழுத்துச்சா, என்னை குழியில் கொண்டு போட்டுச்சா, இதுதான் வரும். நமக்கு அது தேவையே இல்லை. அல்லேலூயா. இங்கே 99 வயதில் உள்ள ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ முதலாவது காரியம், தெய்வத்தை குறித்ததான ஸ்தோத்திர தரிசனம் நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். அவருடைய தகப்பன் பேர் என்ன பேரு சொல்லுங்களேன்? தேராகு. அல்லேலூயா. சந்தேகமா? ஸ்தோத்திரம். அவர் என்ன வேலை செஞ்சாரு? பைபிள் வாசித்தா தெரியும். சிலை செய்கிற வேலையை அவர் என்ன செய்தார்? சிலை செய்து, ஸ்தோத்திரம், பிரபாமா உங்களை கூப்பிட்டு வந்துருப்பாங்க. அப்போ சிலை செய்கிற வேலை, இதை அருமையான தேவ மனிதன் ரிச்சர்ட் உமர் அவர்கள் அழகாக சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாமை குறித்து பேசும்போது சொன்னது அது எனக்கு இன்னைக்கும் மறக்காமல் இருக்கிறது. இந்த சிலை செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் யூதர், ரிச்சர்ட் உம்பரன். அவர் அது குறித்து சொல்லும்போது என்னன்னா, ஸ்தோத்திரம், இந்த ஆபிரகாம் ஸ்தோத்திரம் சின்ன சிலை பெரிய சிலை எல்லாம் செய்து தொழிலாக இவர் விற்பனையாளராக என்ன செய்திருக்கிறார்? இருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னாரே, ஆகையால ஆபிரகாமுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு நல்ல தரிசனம் என்ன செய்தது? கிடைச்சது. தூங்குறவங்களாம் ஒரு அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்கலையோ? தூக்குறாங்க. வசனம் கேட்கும் போதே தூக்கம் வரும். சரி, கொஞ்சம் விழிப்பாக இருப்போம். அப்போ முதலாவது காரியம், அப்போ இந்த தேராகுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விக்கிரகத்தை செய்து பிழைப்பு நடத்தி கொண்டு இருந்தார். ஒரு நாள் ஆபிரகாம் ஸ்தோத்திரம் என்ன செய்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம அப்பா ஊருக்கு கொண்டு போய் என்ன விற்காரு? சிலை விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிலையெல்லாம் ஒரு ரூமுக்குள்ளே விற்றுட்டு வந்து சாக்கில் போட்டு ஸ்தோத்திர ரூமுக்குள்ளே கொண்டு வந்து சிலை செஞ்சு என்ன செய்வாங்க, சிலை செய்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும், வச்சுருந்தார். ஒரு நாள் கொண்டு போய் சாப்பாடு என்ன செஞ்சார், வச்சார். சாப்பிடும்னு எதிர்பார்த்தாரு, அது என்ன செய்யலை, சாப்பிடலை. உடனே பார்த்தாரு, பெரிய சிலையை மட்டும் வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஒரு கம்பை எடுத்தார். ஸ்தோத்திரம் மற்ற எல்லா சிலையும் என்ன செஞ்சிட்டாரு, அடித்து உடைச்சிட்டார். உடைச்சி போட்டுட்டு கதவை பூட்டிட்டார். அப்போ விற்பனைக்காக தேராக மறுநாள் வியாபாரத்துக்கு போகணுமா. இவர் என்ன செய்தாருங்கிறது ஸ்தோத்திரம் வந்து சிலையெல்லாம் கொண்டு போய் விற்பனை கொண்டு போகணுமேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஸ்தோத்திர கதவை திறந்து பார்க்காரு. பெரிய சிலை மட்டும் இருக்குது, மற்ற அங்கே ஒரு கம்பு கிடக்கு, மற்ற சிலையெல்லாம் என்ன செஞ்சுருக்கு, கை வேற கால் வேற எல்லாம் துண்டா கிடக்கும். ஸ்தோத்திரம் இவர் பார்த்தாராம். அந்த அன்னைக்கு ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்டாராம், ஸ்தோத்திரம் இது எப்படி நடந்தது, எல்லாம் நொறுக்கி கிடக்குது, யார் என்ன செஞ்சா அப்படின்னு. இல்லை ஸ்தோத்திரம், நான் அந்த ஸ்தோத்திர அந்த அந்த விக்கிரகத்திற்கு நான் என்ன வச்சேன், சாப்பாடு வச்சேன். ஆனால் சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் காணலன்னு ஒன்று சண்டை போட்டு என்ன செஞ்சுட்டு ஒன்று என்ன செஞ்சுட்டேன், அடித்து ஒருத்தர் கையை காலெல்லாம் என்ன செஞ்சுட்டு. அப்போ தேராக சொன்னாராம், அது எப்படி ஸ்தோத்திரம், இது என் கையினால் செய்த சிலை, இது எப்படி ஒன்றுக்கு ஒன்று சண்டை போகணும். அப்போதான் ஆபிரகாம் சொன்னாரா, ஸ்தோத்திரம் அது சிலை, அது ஸ்தோத்திரம் ஒன்று எது என்ன செய்யாது. ஆனால் இதை வச்சு தானே நம்ம பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். இதனால் அல்ல ஸ்தோத்திரம், இது வாய் இருந்து என்ன செய்யாது, ஒன்றுமே என்ன செய்யாது, கை கால் இருந்து ஒன்றும் செய்யாது, இதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஸ்தோத்திரம். இந்த தேராகுன்னு சொன்னாலேயே தாமதம் என்று அர்த்தம். இல்லை லோய்யா ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல வேதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நீங்கள் இவருக்கு இந்த தரிசனம் ஆகுவதற்கு முன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஆபிரகாமை ஆண்டவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் பின்னால் சொல்லுகிறேன். அப்போ முதலாவது காரியம், இந்த ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு தரிசனம், என்ன தரிசனம் கிடைத்தது அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே நான் சர்வ வல்லமுள்ள, நீங்களும் நானும் ஆண்டவரை குறித்ததான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 19வது வசனத்தை வாசியே. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் தெய்வம் அல்ல, யாரா இருக்கிறார். 3:19 அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன். சிலர் சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிலருக்கு சாமி யார் தான் சொல்லுங்களேன், பயரா. ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே உழைக்கும், ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே உழைக்கிறோம். என்ன இது பண்ணாலும் சரி தான் ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு ஜான் வயிற்றுக்கு பிழைக்கிறதுக்கு என்னன்னாலும் செய்யறதுக்கு எப்படி இருக்கிறேன், கொலையானாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆட்கள் இருக்கு. அப்போ இவர்களுடைய வயறு எதுதான், தேவன் யார் தான், வயறு தான். ஆனால் நமக்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனம் 2-3 வாசிங்க. அதற்கு அவன், சகோதரரே, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் முன்னமே எங்க இருந்தான் எங்க வாசிவான் இருக்கும்போது யாரு, மகிமையின் தேவன் தரிசனமாகி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு வா என்றார். அல்லேலூயா. ஆதியாகமம் 12 வாசிக்கும் போது நீ புறப்பட்டு போ என்றார். அல்லேலூயா. அப்போ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா என்று சொல்லுகிறது. அப்போ முதலாவது காரியம், இந்த ஆபிரகாமுக்கு தேவனை குறித்த
தரிசனம் கிடைத்தது. அல்லேலூயா. இந்த காலவளையில் நமக்கு தெய்வத்தை குறித்ததான தரிசனம் நமக்கு எப்போதும் என்ன செய்யணும்? செபிக்கும் போதும் தூங்கும் போதும் நல்ல தரிசனங்கள் வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த கண்ட தரிசனம், அதை கண்ட இதை கண்ட இதெல்லாம் நம்பவே மாட்டேன். நிறைய கவலைப்பட்டாலே கண்ட சொப்பனமெல்லாம் என்ன செய்யும் சொல்லுங்களேன்? வரும். ராத்திரி ஸ்தோத்திரம் எதை நினச்சிட்டு படுக்கீங்களா அது என்ன செய்யும்? சொப்பனமா வருமா வராதா? வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது காரியம், ஆபிரகாமுக்கு தரிசனத்தை அவன் பெற்றான். என்ன தரிசனம்? நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற தரிசனம். இரண்டாவது தரிசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன என்று வாசிங்க. 12வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் லோத்தையும் சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் பாருங்க, அவங்க சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் போய் என்ன செய்தாங்க? சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. நீ எங்கே இப்போ இவங்க எங்கே போகணும்? எங்கே போகணும்? கானானுக்கு போகணும். முதல்ல நாம் பெறப்பட்ட அந்த இடத்துல இருந்து 400 மைல் என்ன செய்யணும்? இவங்க என்ன செய்யணும்? பிரயாணப்பட்டு போகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 400 மைல் ஸ்தோத்திரம். இந்த தேராகு இந்த இடத்துல இருக்கிறபடினால என்ன ஆச்சுன்னு சொன்னால் 7 வருஷம் இவங்க நடந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சான்? 7 வருஷம் பிடிச்சது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் 30 நாளில் இவங்க அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம்? வர முடியும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஊருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும். டைம் வித்தியாசம் போதோ? அப்படியா? 11 காலத்து ஆகுதோ? கர்த்தருக்கு சரி. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், தோத்துறோம், நம்ம ஊருக்கு போகிறோம், ரொம்ப பக்கமாக அந்த ஊர் இருக்கும், தெரியாமல் போய் என்ன செய்வோம்? சுற்றி வச்சு திரும்ப என்ன செய்யும்? வருவோம். இதே போல தான் இவனுடைய பிரயாணம் அப்படிப்பட்டதாக இருந்தது. 30 நாளில் வர வேண்டியது 7 வருஷம் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, இதை 12ல் 6 வாசிங்க. ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து வந்தான். அந்த காணிய ராட்சித பிறவிகள், அந்த கானானியர்கள் அந்த தேசத்தில் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு இது முக்கியம். ஆபிரகாமுக்கு அந்த இடத்துக்கு வந்தபோது அவர் தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்று தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இது 2வது ஆபிரகாமை குறித்து நம்ம பல முறை வாசித்திருக்கோம். இங்கே ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு அங்கே ஒரு பலிபீடத்தை அவன் என்ன செய்தான்? தரிசனமான ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டினான். இது எதை காட்டுகிறது? 2வது நமக்கு என்ன தரிசனம் இருக்குன்னா, சபையை பற்றியதான தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா. 1வது தெய்வத்தை குறித்ததான தரிசனம். நான் சர்வ வல்லமுள்ள தரிசனமாகி என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னார். இங்கே சொல்லுகிறாரு, நீ ஸ்தோத்திரம், இவன் தரிசனமான ஆண்டவருக்கு அவன் ஒரு பலிபீடத்தை என்ன செய்தான்? ஆண்டவர் நமக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் சபை என்கிற பலிபீடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, எத்தனை அந்த கூட்டம் இந்த கூட்டம், எத்தனை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு போனாலும் ஸ்தோத்திரம், தேவன் நமக்கென்று ஒரு பலிபீடத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு ஈடு எங்கேயுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வந்தால் தான் சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளை ஏன் சபைக்கு வரணும்? ஏன் அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு? ஸ்தோத்திரம், உங்களுக்காக ஜெபம்னு சொல்லுவாங்க.
கர்த்தருக்கு ஒரு நாள் வேணால் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு சபைக்கு வரும்போது சபையில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் ஊழியக்காரர், ஒரு ஊழியக்காரி, ஒரு இடத்துல எங்கேயாவது விசுவாச பிள்ளைகள் மத்தியானம் ஜெபிக்கிற உண்டு, ராத்திரி ஜெபிக்கிற உண்டு, ஸ்தோத்திரம், நடுராத்திரியில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிற உண்டு, காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிற உண்டு. ஸ்தோத்திரம். மற்ற கூட்டத்துக்கு போனால் எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுவாங்களா? சொல்லுங்களேன். எந்த கூட்டத்துக்கு போனாலும் என்ன செய்ய முடியாது, பொதுவாக வேணால் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பாளையங்கோட்டையில் மிக பெரிய சபை போதகர் ஒரு தரம் ஒன்றா உட்காந்து நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிடணும். ஸ்தோத்திரம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஒரு விசுவாசி அப்போது வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய சபைங்கிறதுக்காக சொல்கிறேன், வந்து பாஸ்டர் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஏண்டியும் சொல்லிட்டு அங்கேயும் சொன்னார். இனி தெரியுதா பாஸ்டர் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தம்பி தெரியலையே. பாஸ்டர் என்னையே தெரியலையா? 6 வருஷம் உங்கள் சபைக்கு வர்றேன் அப்படின்னாரு. அப்படியா, உங்களை பார்த்த மாதிரி தெரியலையே. 6 வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன் பாஸ்டர், நான் பார்க்கல. ஒன்று அவருக்கு ஒரு மாதிரி முகம் மாறிட்டு அது சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் நாங்கள் பார்த்ததே இல்லைன்ட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே ஸ்தோத்திரம் அப்போ தான் அவருக்கு போன பிறகு வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் நிறைய கூட்டம் வருது, யாரை பார்க்க யாரை ஜெபம் பண்ணுங்கிறதே என்ன செய்யாது, பொதுவாக ஜெபம் பண்ணுமே தவிர யாரையுமே என்ன செய்யாது. 6 வருஷம் ஒரு சபைக்கு போகிற விசுவாசியே ஊழியக்காருக்கே என்ன செய்யாது, எப்படி ஜெபம் பண்ணுவார்? பொதுவாக தான் ஜெபம் பண்ணுவார். அப்படி தானே? நம்ம இப்போ கொஞ்சம் பேராக இருக்கிறோம். எல்லாருடைய குடும்பமும் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பேர் தெரியும், ஒரு சிலர் பேர் வேணால் தெரியாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் சபையை குறித்ததான ஒரு தரிசனம் நமக்கு இருக்கணும். எனக்கா ஜெபிப்பதற்கு என் சபை இருக்கிறது, எங்கள் ஊழியக்காரர் இருக்கிறார்கள், சபையில் உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதிகாலையில் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், உபாச ஜெபத்தில் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் ஜெபத்தில் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். உபாச ஜெபத்தில் இப்படிப்பட்ட தரிசனமுடையவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எதை பற்றியுமே சிலர் என்ன பண்ணாங்க. அப்போ பாருங்க, வாசிங்க பார்ப்போம். அந்த 12:10 வாசிங்க. அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி அவ்விடத்திற்கு முதல்ல எங்க இருந்தான்? கானான்ல இருந்தான். இப்போ என்ன ஆகி போச்சு? அதை விட்டுட்டு எகிப்துக்கு அவன் போனான். அங்க எகிப்து தேசத்தில் அங்க பாருங்க, பஞ்சம் கொடியதாய், அந்த தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தபடினாலே ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு எகிப்துக்கு போனான். அவர் எகிப்துக்கு சமயமாய் வந்தபோது சரி போதும். அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இங்கே கானானை விட்டுட்டு போனதுனால இப்போ அங்கே மனைவியை கூட சகோதரின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். முக்கியமாக ஆபிரகாமுக்கு என்ன தரிசனம் அப்படின்னா, எனக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி நீ என்ன செய்யணும், பலிவிட வேண்டும் என்று சொல்கிறதை பார். அப்போ 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த முதல்ல வாசித்த 12:7 வாசிங்க. தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை நம்ம கட்டி. அல்லேலூயா. இது எதை நமக்கு தரிசனம் இருக்கணும்? சபையை குறித்ததான, சபையை குறித்த தரிசனம் இருந்தால் நம்ம சந்தா கொடுப்போம், சபையில் ஒரு நல்ல அங்கமாக இருப்போம், நல்ல ஐக்கியமாக இருப்போம், நல்ல தேவ பிள்ளைகளோடு ஒரு மனதோடு கூட காணப்படுவோம். அல்லேலூயா. அடுத்து நான் என்ன சொல்கிறேன், ராத்திரி படுத்து காலை நிச்சயம் இல்லைங்க, அன்பும் ஐக்கியம்தான் பெருசு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே ரெண்டாவது ஆபிரகாமுக்குள்ளே இருந்த தரிசனத்தை போல சபையை குறித்த அந்த பலிபீடம் என்பது எதை காட்டுகிறது? சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தரிசனமுடையவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் சில ஊழியக்காரர்களை பெரிய சோதனை எங்கள் தலைமை போதகர் பாஸ்டர் சாம் ஜெயப்பால்னு தைரியமாக என்ன செய்வேன் சொல்லுவேன். ஸ்தோத்திரம். ஏன் அதை சொல்லுகிறேன்னா, நமக்கு ஸ்தோத்திரம் சாபனம், ஒரு ஸ்தோத்திரம் சாபனத்தின் தலைவர், சபை போதகர் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? தந்திருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல தரிசனம் உடையவர்களாக என்ன செய்யணும்? நம்ம அனாதை அல்ல, நமக்கு யாரும் இல்லைன்னு அல்ல. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சபையை இணைக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? இந்த பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். அவன் ஒரு ஆள் விளையாடுறதை 4 பேர் பார்க்கும். ஸ்தோத்திரம். கவனமாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்து மேலே அக்கறையாக இருப்போம். யாருக்கோ பிரசங்கம் பண்ணலை. 2வது சபையை குறித்து தரிசனம். 3வது தரிசனம் என்ன இருக்கணும்? ஆதியாகமம் 15:1-2 வாசிங்க. தரிசனமாக்கி அப்படி வாசித்த வசனம் தான். ஆபிரகாமே, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். போதும். முதல் வசனத்தை மாத்திரம் வாசிமா. முதல் வசனம் மாத்திரம். ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பல முறை இந்த ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். 3வது தரிசனம் என்ன தெரியுமா? நான் உனக்கு, நீ ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய. அப்போ 3வது காரியம், ஆபிரகாமுக்கு என்ன தரிசனம் கிடைத்தது தெரியுமா? நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நம்மளை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு இதாக இருக்கேன், கேடகமாக இருக்கேன், மகா பெரிய பலனாக இருக்கிறேன். நமக்கு அப்படி ஒரு ஸ்தோத்திரம், ஒரு தரிசனம் உண்டாகும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு யாராக இருக்காரு? கேடகமாக இருக்கிறார், மகா பெரிய பலனாக இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஏதாட்டும் இந்த பலவீனம் பண்ணிரும், அப்படி பண்ணிரும், இப்படி பண்ணி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவர் யாராக இருக்கிறார்? இந்த ஆபிரகாமுக்கு பலனாக இருந்தது போல, அவனுக்கு தரிசனமானது போல, நம்மவும் அப்படிப்பட்ட தரிசனத்தை நாம் உடையவர்களாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எங்கே போனாலும் எந்த நான் சொல்கிறேன் அடிக்கடி, ஆண்டவுடைய பெர்மிஷன் இல்லாமல் கீழே கூட என்ன செய்யாது, விடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய பலனாக ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஏன்னா ஆபிரகாமுடைய தேவன் தான் நம்முடைய தேவன், நம்ம அவருடைய சந்ததி, அப்படிதானே? அப்போ அவருக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பார்னா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் எப்படி இருப்பார்? பலனாக இருப்பார். அதே ஆதியாகமத்தில் 14வது அதிகாரத்துக்கு வாங்க, 20வது வசனம். 14:20. உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவன் தசமம் பாகம். உன் சத்துருக்களை உன் கையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ நமக்கு அவர் மகா பெரிய பலனாக இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானை நம்ம கையில் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன தரிசனம் கிடைத்தது? நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, கேடகமாய் இருக்கிறேன் என்று தரிசனம். 4வது காரியம் வாசிங்க, எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான், ஆகையால் நான் சொல்லிவிட்டு போகிறேன். 17வது அதிகாரத்துக்கு வருவோம். அதில் வாசித்தோம். 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது
ஆபிரகாமுக்கு அவர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, அப்போ 4வது காரியம் நமக்கு தெரிந்த வசனமாக இருந்து, எனக்கு முன்பாக, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு, உத்தமமாக ஜீவிக்கணும் அப்படிங்கிறத ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. 99 வயதில் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான், சர்வ வல்லமுள்ள தேவன் தான், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய், நீ எப்படினாலும் இருன்னு. அப்போ என்ன தரிசனம் கிடைத்தது? ஸ்தோத்திரம். 99 வயதானாலும் நீ பரிசுத்தமாக என்ன செய்யணும், வாழணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வயசாகி போச்சு, இன்னும் எப்படி இருந்தானே. ஸ்தோத்திரம். வீடு போங்க, காடு வாங்கு. ஸ்தோத்திரம். அதனால் எப்படினாலும் வாழ்ந்தது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வயதானாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்னால் என்ன எப்படி இருக்கணும்? உத்தமனாய் நாம் நடக்கணும். அல்லேலூயா. உத்தமனுக்கு அவர் நிச்சயமாய் அவர் துணையாய் இருப்பார். யோபுடைய வாழ்க்கையில நாம் வாசிக்கும் போது எத்தனையோ செய்தியை நாம் கேட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் யாரு? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு அவன் அப்படி இருந்ததுனால தான் இழந்த பிள்ளைகளெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுடைய மனைவி சொல்கிறார், நீர் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவனுக்கு தெரியுது, யார் ஸ்தோத்திரம், இவ்வளவு 10 பிள்ளையை இழந்த போதிலும், எல்லாத்தையும் இழந்த போதிலும் இவர் உத்தமத்தை விட்டு என்ன செய்யலை, விலகலை என்பதை அறிந்திருந்தார். இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறது. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன தரிசனம்? நீ எப்படி இருக்கணும்? நீ உத்தமனாக இருக்கணும். அப்போ பரிசுத்தமாய் நாம் வாழணுங்கிற தரிசனம் உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆண்டவர் அவன் உத்தமனாக இருந்ததுனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உயர்த்தப்பட்டான். திரளான ஜாதிகளுக்கு அவன் யாராக மாறினான்? தகப்பனாய் மாறினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்று சொன்னாலே திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். சாராள் என்று சொன்னால் அநேகருக்கு யாருன்னா தாயாக இளவரசின்னு அர்த்தம். அல்லேலூயா. அது யாரு? இளவரசி. கர்த்தருக்கு. சரி, அடுத்த காரியம் வாசிப்போம். 5வது காரியம், ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 18:1. பின்பு கர்த்தர் யாருக்கு? ஆபிரகாமுக்கு தரிசனமானார். உஷ்ணமான வெயில் நேரத்தில் அவர் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு, கொஞ்சம் வசனத்தை கவனிங்க, தெரிஞ்ச வசனம் தானேன்னு அப்படி இருந்துடக்கூடாது. கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே இதை பலமுறை நாம் வாசித்து இருக்கிறோம். இந்த ஆபிரகாமும் வீட்டு வாசலில் உட்கார்ந்து இருக்காரு. இங்கே 3 புருஷர்கள், அவங்க 3 தூதர்கள் என்ன செய்கிறாங்க? ஸ்தோத்திரம். இவங்க வீட்டை வந்து தட்டலை, ஆபிரகாம்கிட்ட அட்ரஸ் கேட்கல, அவங்க விசாமல் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. என் கண்டா ஸ்தோத்திரம். இவனுக்கு ஆண்டவர் தரிசனமானதை வைத்து அவன் சொல்லலாம். அந்த அவன் 3 பேரையும் என்ன செய்கிறான்? எங்கள் வீட்டுக்கு நீர் என்ன செய்யணும்? வாங்க, என் வீட்டில் வந்து என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம், தங்குங்க. உங்களுக்கு நான் ஆகாரம்லாம் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுனாலே நீர் உம்முடைய அடியானை விட்டு நீர் என்ன செய்யறோம்? நான் நினைக்கிறேன், நாங்கள் அங்கே வரைக்கும் போயிட்டு வரணும்னு போயிருப்பாங்க. இவன் எப்படி தான் இருக்காங்கன்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா அவர் மறைமுக விருந்தார் இல்லவா? ஸ்தோத்திரம். அடியனை விட்டு போக வேண்டாம்.
இது எதை காட்டுதுன்னா, 4வது ஸ்தோத்திரம். எத்தனாவது தரிசனம் இது? 5வது தரிசனம். என்ன தரிசனம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு கொடுக்கணுங்கிற தரிசனம் உண்டானது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டு. ஏங்க, சும்மா போகிறவனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்த உடனே தண்ணி கோதி குடிச்சு பழகுங்க. அல்லேலூயா. காப்பி போட்டு குடிக்கலோ கொடுக்கலையோ, சொல்லாமல் இருக்கீங்களோ இல்லாமல் போகிறீங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்த உடனே என்ன செய்யுங்க? சத்தமே வராதே, தண்ணி கோதி கொடு. ஸோ தண்ணி கொண்டு வரட்டுமா? உங்களுக்கு கொடுக்குறது மட்டுமல்ல, உங்கள் கால்களையும் நான் என்ன செய்கிறேன்? கழுவி. நீங்கள் மரத்தடியில் என்ன செய்யுங்க? இப்போ வீட்டுக்கு வர்றவங்களாம் இப்போ கால் கழுவுறதுலாம் இல்லை. முன்னால் வீட்டுக்குள்ள ஒரு தொட்டி இருக்கும். ஸ்தோத்திரம். வந்தவொடனே யார் வந்தாலும் கால்கையை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே. இப்போ ஸ்தோத்திரம். இப்போ சொன்னோம்னா வரமாட்டாங்க, கால் கழுவிட்டு வரட்டாங்க. கர்த்தர் காலங்கள் மாறி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மரத்தடியில் கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க? சாய்ந்து கொண்டு இருங்கள். அடுத்து நான் அப்பம் கொண்டு வருகிறேன். தீவிரமாய் ஓடி சாராளத்தில் போய், எதுக்கு 2 படி எடுத்துருக்கலாம்ல? 2 படி மாவு எடுத்துருக்கலாம்ல? என்ன மணி? 3 பேருக்கும். அப்போ எப்படி கவனிக்க இருப்பாருங்க? 3 பேருக்கும் எத்தனை மாவு படி? 3 படி. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு படி மாவு. ஒவ்வொரு படி மாவுல எவ்வளோ சுடலாம்? புரோட்டா எவ்வளோ போடலாம் பிரதர் சொல்லுங்கள்? 40 போடலாமா? சரி, 40 50 சின்னதாக போட்டால் 50ன்னு வச்சுக்கோங்களேன். சோத்திரம். ஒரு ஆளுக்கு 50 புரோட்டானாலும் சரி தான். சரி, அடுத்து என்னது? இப்போ மனைவி புரோட்டா என்ன செஞ்சாச்சு? அப்போ சுட சொல்லியாச்சு. இப்போ நேர ஸ்தோத்திரம் எங்கே ஓடுறாரு? மாட்டு மந்தைக்கு போய் இளங்கன்றை. ஸ்தோத்திரம். பழைய ஸ்தோத்திரம். ஏதாட்டும் நோஞ்சன்னு பார்த்ததோ இல்லை. நோஞ்ச மாட்டை பிடிச்சி அடிக்கலை, ரொம்ப வயசான கலடை பிடிச்சி அடிக்கலை. என்ன செய்யுது? இளங்கன்றை வேலைக்காரனுடைய கையில் கொடுத்தான். அவன் சீக்கிரமாய் சமைத்தான். சரி, நான் நினைக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த இளங்கன்று ஸ்தோத்திரம் குறைஞ்சது எத்தனை கிலோ இருந்திருக்கும்? ஒரு 30 கிலோ இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன கண்ணுக்குட்டின்னு வச்சுக்கிடுவோம். இளங்கன்று எத்தனை இருந்திருக்கும்? இல்லை, பேசவே மாட்டேங்கிங்க. 30 கிலோனாலும் கர்த்தருக்கு 3 பேர் வந்ததுக்கு ஸ்தோத்திரம் ஆளுக்கு 10 கிலோ கறி. அப்பா, அந்த நாட்கள் அப்படி சாப்பிட்ருக்காங்க. அப்படி இருந்திருக்காங்களா இல்லையா? நம்ம 1/4 கிலோ தான் எடுத்து ஒரு குடும்பமே என்ன செஞ்சிருந்தோம்? ஸ்தோத்திரம். 1/4 கிலோ கறி கொடுத்தோன்னே மேலுக்குன்னு பார்ப்பாங்க கறி கடைக்காரன். அல்லேலூயா. ஆனால் 10 கிலோ ஒவ்வொருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், எங்கேயாடி எவனாடி கட்டி பிடிச்சிருந்தா ஆட்டை தூக்கிட்டு போவாங்களாம். தூக்கிட்டு போய் உரிச்சி ஸ்தோத்திரம் அதை பற்ற வைக்க தெருப்பு கிருப்பு ஒன்றும் இருக்காது. அப்படியே சுடு பாறையில் என்ன செய்வாங்களாம்? அந்த ஆட்டை வெட்டி என்ன செய்வாங்களாம்? போட்டு அந்த கல்லுலேயே திரும்ப என்ன செய்வாங்களாம்? போட்டு அப்படிலாம் தும்பாங்களாம். அல்லேலூயா. அப்படிலாம் அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? சூடாமல் அவிக்காமல் மசாலா போடாமல் என்ன செஞ்சுருக்காங்க? சாப்பிட்ருக்காங்க. கர்த்தருக்கு கிறிஸ்தவம். ஆனால் இப்போ 3 பேருக்கு ஆளுக்கு 30 கிலோனாலும் 10. ஆனால் அப்படிப்பட்ட இதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இப்படி ஓடி போய் மனைவிடத்தில் சொன்னும்போது மாவு எடுத்து எத்தனை படி மாவு? ஐயா 3 பேர் வந்திருக்காங்க, கொஞ்சம் போல பெஞ்சா போகிற ரோட்டில் போகிறவனே சும்மா இருக்காமல் நீர் என்ன செஞ்சீர்? கூட்டிகிட்டு வந்தீர். ஸோ சொல்லாமல் தெரியாமல் கூப்பிட்டு வந்தால் தான் வீட்டம்மா குடம் தெரியுங்க. இங்கே என்ன இருக்குன்னு கேட்டு வச்சு கூட்டிகிட்டு வரான்னா சும்மா கூப்பிட்டு வந்திருக்கீல. இவ்வளவுக்கு என்ன கோயில் போய் ஏதாவது வாங்கி கொண்டு போய் கடையில் கொடுங்கன்றார். ஆனால் ஏதை சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த ஆபிரகாமுக்குள்ளே இருந்த தரிசனம் தெரியுமா? கொடுக்கணுங்கிற தரிசனம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை சீமானாய் கர்த்தர் மாற்றுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த 3 பேரும்
சும்மா வழிப்போக்கர் போல போனார்கள். அவர்களை வீட்டுக்கு அழைத்து தண்ணி கொடுத்து காலை கலவை சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஸ்தோத்திரம், அங்கே அப்பா சொல்ல மனைவிடத்தில் சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஸ்தோத்திரம் இறைச்சி அடித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மாட்டை அடித்து இறைச்சி கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட தரிசனம் உண்டாகிறதுனால அந்த குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? பிள்ளை இல்லை. இப்போ கீழே வாசிங்க. வெண்ணையையும் இவங்க கேட்டாங்களா? இத்தனை படி மாவு 3 படி மாவில் அப்போ வச்சு விடுங்கன்னு சொன்னாங்களா? கொளுத்த கண்டு அடிச்சுட்டாங்கன்னு கேட்டாங்களா? இல்லை. ஆனாலும் இந்த ஆபிரகாமுக்கு அதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தரிசனம் உண்டாகி என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆபிரகாம் தரிசனம் தான். இப்போ ஆபிரகாம் என்ன செய்ய, வெண்ணையையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அருகே மறுத்தடியிலே அவன் என்ன செய்தான்? நின்று கொண்டு இருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அங்கே அப்போ சுட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொன்னாரோ, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை தோத்துறோம், அதனால் சீக்கிரம் ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. ஆனால் அதை ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த 3 பேரை நல்ல உபசரித்ததுனால, போஜனம் கொடுத்ததுனால, நல்ல ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் கொடுத்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டானது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், கற்பம் செத்ததாயிருந்த சாலுடைய கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. வளட்டு தன்மையுடைய ஆபிரகாமுடைய ஸ்தோத்திர சரீரத்தை ஆண்டவர் இளமையாய் மாற்றினார். அல்லேலூயா. இதை கேட்டு அவ என்ன செய்தான்? கூடார வாசலில் இதை பின்புறமாக உட்கார்ந்து என்ன செய்தான்? கேட்டுக்கொண்டு இருந்தால் போதும். இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம். அப்போ ஸ்தோத்திரம், ஈசாக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிரிப்புன்னு அர்த்தம், நகைப்புன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் வயதான காலத்தில் இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் போகும்போது ஸ்தோத்திரம், யாரு ஈசாக்கு போகும்போது பார்த்து எல்லாரும் என்ன செய்வாங்க? அதுதான் ஈசாக்குனாலேயே நகைப்புன்னு அர்த்தம், சிரிப்புன்னு அர்த்தம். இல்லையா? கர்த்தருக்கு சிரிப்பாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அந்த 14வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 14:20. கொடிதான் இருந்ததுனால இல்லை இல்லை இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? உன்னை தசம பாகத்தை பற்றி சொன்னாலேயே பாசம் கொடுக்கிற பற்றி ஆபிரகாமை கொடுத்ததுனால தான் அவனை சீமானாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. யார் கர்த்தருக்கென்று அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் சீமானா கர்த்தர் மாற்றுவார். சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன தரிசனம்? ஆண்டவருக்கு என்று கொடுக்கணுங்கிற தரிசனம். அதனால தான் போனவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். சரி, நேரம் இல்லை. அடுத்த ஒரு 6வது இன்னும் 2 காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 6வது தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னால், எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது வசனம். இதெல்லாம் நமக்கு ஆபிரகாமுக்கு மாத்திரம், நமக்கு இந்த தரிசனம் தேவை. 11:12. எபிரேயர் 11:12. எபிரேயர் 11:12. சரீரம் செத்தவன் என்று ஒருவனாலே பெருக்கமான நட்சத்திரை போலவும், அதான்
கடற்கரையில் உள்ள எண்ணற்ற மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். தூரத்தில் அவைகளை கண்டு பரதேசிகளுமாய் அறிக்கையிட்டு மரித்தார்கள். பாருங்க, ஆண்டவர் கடலத்தனையாய் மணலத்தனையாய் ஆண்டவர் ஜனங்களை என்ன செய்தாராம்? பெருக செய்தார். அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதன்படியே கிடந்தது. ஆனால் அவர்கள் தூரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? பாருங்க, என்னதான் வாசிக்க பார்ப்போம். அவைகளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவைகளை எதை கண்டாங்க? பரலோகத்தை கண்டாங்க. அல்லேலூயா. அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை கண்டு நம்பி அதை அணைத்து கொண்டு பூமியின் மேலே தங்களை அந்நியரோ, அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம ஒரு பரதேசின்னு சொல்லி தூரத்தில் இருக்கிறதை இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? கண்டான். அல்லேலூயா. அப்போ இதை என்ன தரிசனம் தெரியுமா? தூர இடத்துல இருக்கிறதான பரலோகத்தை குறித்ததான தரிசனம் உடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீக்கிரம் முடிச்சா போதுங்கிற தரிசனம் தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு என்ன தரிசனம் இருக்கணும்? ஒரு நாள் அங்கே எங்கே? பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பாடுது மட்டும் இல்லை, நம்ம ஒரு நாள் அந்த இடத்துக்கு என்ன செய்வோம்? போவோம். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன், நான் பூமியின் மேலே நம்ம யார் தெரியுமா? அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். கீழே இவர்கள் இப்படி அறிக்கையிட்டு பாருங்க, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். விட்டு வந்த தேசத்தை நினைப்பார்களானால் அவர்கள் பரம தேசத்தையே நம்ம எதை விரும்பிக்கிட்டு இருக்கோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெர்க்மான்ஸ் பாட, என் சொந்த தேசம் பரலோகமே, நான் எப்போது நான் அதை காண்பேன், ஏங்குதையா என் உள்ளவன் பாடியிருக்கார். அல்லேலூயா. அப்போ இந்த பரம தேசத்தை அவர்கள் என்ன செய்தாங்க? இப்போ உள்ள விசுவாசிகள் யாரும் பரலோகத்தை விரும்புகிற எண்ணம் ஸ்தோத்திரம், அதான் பட்டு படான்னு 60 70 ஸ்தோத்திரம் 80க்குள்ளே எல்லாம் என்ன செஞ்சிருது? டபர்னு போகுது. ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களுக்குள்ளே பரம தேசத்தை என்ன செய்தார்கள்? விரும்பி. நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், அந்த பரம தேசத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும்? காணும். அந்நியரும் பரதேசியருமா வாழ்ந்தாங்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதையும் நம்ம கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. அப்போ இந்த ஸ்தோத்திர ஆபிரகாமுக்கு என்ன தரிசனம் இருந்ததுன்னா, பரலோகத்தை குறித்ததான தரிசனம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிக்க பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனம். இது ஒன்றையும் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த தரிசனம் நமக்கு தேவை. 13 16. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இல்லையா என்றால் இப்போ ஆபிரகாம் குமாரத்தியை என்ன செஞ்சிருக்கலாம்? கட்டப்பட்டு இருக்கலாம். அடுத்து நமக்கு என்ன தரிசனம் வேணும் அப்படின்னு சொன்னால், நரகத்தை குறித்த தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக போனோம், பின்வாங்கி போனோம்னா நமக்கு கிடைக்கிற இடம் எதுதான் சொல்லுங்கண்ணே? பரலோகமா? நரகம்தான். சாத்தான் நம்மளை கட்டி அங்கே கொண்டு போய் என்ன செஞ்சிருவான்? இன்னும் அதுக்கு ரொம்ப பாருங்க, ஸ்தோத்திரம்,
லூக்கா 19:9 வாசிங்க. லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்கிறான்? சரி, போதும். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் யாரா இருக்கிறோம்னா, யாரா இருக்கிறோம்? ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறோம். தோத்துறோம். சாத்தானுக்கு பிள்ளையா என்ன செஞ்சிடக்கூடாது? சாத்தானுக்கு பிள்ளையா மாறணும்னு சொன்னா தோத்துறோம். நேர என்னிடத்துல நான் முதல்ல வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏழை என்ன செய்தான்? ஆபிரகாமுடைய மடியில் போய் தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவானோ அங்கிருந்து பாதாளத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம். யாரு? ஐஸ்வர்யம் சொல்ல, என் சகோதரர்லாம் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. வாசிக்க பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. அப்படி முதல்ல சொன்னல. ஸ்தோத்திரம். வாசிக்க பார்ப்போம். பாதாளத்தில் அவன் வேதனை எத்தனை? 16, 23. பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறதை தன் கண்களை அவன் என்ன செய்கிறான்? எங்க நமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படணும் தர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவன் காண்கிற காரியம், இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமுடைய மடியிலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மடிக்கு தான் போதுமே தவிர பாதாளத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. கீழே வாசிங்க. நீர் எனக்கு என்ன செய்யணும் பாருங்க. ஆபிரகாம் பார்த்து சொல்றார், நீ எனக்கு இறங்கி தோய்த்து இதுல அப்போ இடையில ஒரு பிளவு தான் இருக்கு. அப்படிதானே? இந்த பக்கம் என்னது? ஒரு பக்கம் நரகம், இன்னொரு பக்கம் நல்ல. இப்போ அங்கே அவருக்கு ஆபிரகாம் மடியில் தேர்த்து பட்டு கொண்டு இருக்கிறதை இங்க இருந்து கண்ணால என்ன செய்யறாரு? அப்போ பார்க்கிற தூரத்தில் தான் இருக்கு. இப்போ குறிப்பிட்டு இங்க இருந்து பார்த்தா இந்த முத்தியா நகர் வரைக்கும் என்ன செய்யும்? தெரியும். ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே நமக்கு என்ன செய்யாது? ஸ்தோத்திரம். ஆனா இங்க பாதாளத்தில் அங்க வேதனைப்படுகிறதை இவன் என்ன செய்கிறான்? ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுகிற லாசருவை இவன் என்ன செய்கிறான்? நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் நீ நன்மைகளை அனுபவித்தாய். அவன் தீமையை என்ன செய்தான்? அனுபவித்தான். அவன் இப்போ தேற்றப்படுகிறான். நீயோ இந்த பாதாளத்தில் என்ன செய்கிற? நீ ஸ்தோத்திரம். அந்த அக்கினி கடலில் நீ என்ன செய்கிறாய்? வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பிளவு என்ன செய்யுது? சொல்ல இங்க இருந்து நேர அங்க போய்க்கலாம், இங்க இருந்து கூட இங்க வந்துக்கலாம்னு கூட என்ன செய்யும்? அல்ல. அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? வராதபடி யார் அனுப்பணும்? ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசரு அனுப்பும். ஏன்னா இவருக்கு தெரியும் நம்ம போக முடியாது. கொடிய இடத்துக்கு என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. ஆனால் இவரை நீங்கள் என்ன செய்யும்? இருக்கா பொய்ய என்ன செய்யும்? அறிவிக்க போரிட்டு இவங்க நரகத்துக்கு பேராக்கூடாதுன்னு தான் நீங்களும் நானும் ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். ஒரு ஆத்துமா கூட கெட்டு பேரவே கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லுவதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நீ சாயந்தரம் வருவீங்களா? சாயந்தரம் ஒரே 1 மணி நேரம்
உங்களை ஒரு 10 கைப்பிரதினாலும் கொடுங்க. எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்தா ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு கூட நீங்கள் கூட நீங்கள் உறுதுணைக்கு நீங்கள் போங்க. நம்முடைய பிள்ளைகள் ஸ்தோத்திர சபையார் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 2 பேராக அனுப்புங்கன்னு போட்டிருக்கு. 2 பேராக போவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்து ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுகிற அனுபவத்தை தர ஆபிரகாமுக்கு 7 தரிசனத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த தரிசனத்தை முதலாவது சொல்லுங்க பார்ப்போம். என்ன தரிசனம்? தேவனை பற்றியதான தரிசனம். 2வது சபையை பற்றி பலிபீடத்தை குறித்ததான தரிசனம். 3வது காரியம் பாதுகாப்பை குறித்ததான தரிசனம். 4வது தரிசனம் பரிசுத்த வாழ்வை குறித்து தரிசனம். 5வது காரியம் ஆண்டவருக்கு என்று கொடுப்பதை, அந்த வந்த தேவ மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுக்கிறத தரிசனம். 6வது காரியம் பரலோகத்தை குறித்த தரிசனம். 7வது நரகத்தை குறித்த தரிசனம். அப்படிப்பட்ட தரிசனத்தை தந்து நாம் சீர்பட செம்மைப்பட ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நாம் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். ஆபிரகாம் பிள்ளையாக இருந்தால் தான் ஆபிரகாம் மடியில் போய் தேற்றப்படுவோம். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தந்து கர்த்தர் நடத்த முடியாது. கர்த்தர் ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்முடைய சந்ததி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய மடியிலே நாங்கள் ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டது போல நாங்களும் தேற்றப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. கொடிய பாதாளத்துக்கு போய் விடாதபடிக்கு ஆண்டவரே, அந்த அக்கினிக்கு இரையாகி விடாதபடிக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தரிசனம் உடையவர்களாய் மாற தெய்வம் உதவி செய்ய முடியாது கூட ஜெபிக்கிறோம். கேட்ட அந்த 7 காரியத்தின் தரிசனமுடையவர்களாய் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தந்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அந்த மக்களையும் வரத்தடப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்க ஒரு நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.